ஏன் இந்த நிலவை விட செவ்வாய்னு சொல்லக்கூடிய மாசை பத்தி விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க? அப்படி அந்த இடத்துல என்ன இருக்கு? நம்ம மனிதர்கள் வாழ அந்த இடம் இதுக்கு முன்னாடி ஏற்றதா இருந்ததா? மாஸ்ல தண்ணி இருக்கிறதுக்கு தடயம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற மாதிரியே சிலை படிவங்கள் மாஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு த வீடியோ ஹிஸ்டரி அண்ட் த சிவிலைசேஷன் இன் மாஸ். நான் உங்கள் ராகுல் சரவணன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாசை பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க பல நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தையே முதல்ல மெசோபொட்டாமியாவில் வாழ்ந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனான பாபிலோனியன்ஸ் தான் மாசை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணுறாங்க. இவங்க வானத்தில் தெரிஞ்ச செலஸ்டியல் பாடிஸை கிளே டேப்லெட்னு சொல்லக்கூடிய களிமண்ணால் ஆன தகடுகளில் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் சிகப்பு கலரில் இருந்ததுனால இதுக்கு நெர்கல்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த குறியீடுகள் எல்லாத்தையும் யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடிய லோகோ பேஸ்டு டெக்ஸ்ட்ல டாக்குமெண்டேஷனும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜிப்தியன்ஸ் இந்த மாசோட மூவ்மெண்ட்டை ஆராய்ச்சி செஞ்சு பாபிலோனியன்ஸ் கண்டுபிடிச்சது கூட கம்பேர் பண்ணி ஹாரஸ் ஆஃப் ஹாரிசான்னு பேர் வச்சாங்க. அப்போ இந்த செவ்வாய் கிரகத்துக்கு யாரு மாசன் பேர் வச்சா? ரொமானியர்கள் இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மாசனும் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 1609 இட்டாலியன் ஆஸ்ட்ரானமரான கலீலியோ கலீலி தான் டெலஸ்கோப்பை வச்சு அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து 1659 டச் ஆஸ்ட்ரானமரான கிறிஸ்டியன் ஹைகினிஸ் இந்த மாசோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சை பண்றாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் நிறைய நாடுகள் செவ்வாய் கிரகத்துக்கு போட்டி போட்டு விண்கலங்களை அனுப்பிச்சாங்க. ஆனா நாசாவோட மெரைனர் 4 சேட்டலைட் தான் மாசோட ஃபர்ஸ்ட் போட்டோ அண்ட் மாசோட க்ளோஸ் அப் போட்டோவை எடுத்து பூமிக்கு சென்ட் பண்ணிருக்கு. அதை தொடர்ந்து 1976 நாசாவோட வைக்கிங் 1 அண்ட் வைக்கிங் 2 மாசோட சர்ஃபேஸ்ல தரையிறங்கி பிளானட்டோட சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியரை அப்சர்வ் பண்ணி டேட்டாவை பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கு. 1997 தான் நாசாவோட பாத்ஃபைண்டர் மாசை ரீச் பண்ணி மாசோட டெரைனை அப்சர்வ் பண்ணிருக்கு. 2004 நாசாவோட ட்வின் ரோவரான ஸ்பிரிட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் தான் மாஸ்ல தண்ணி இருக்கிறதுக்கான அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கு. 2012 நாசாவோட கியூரியாசிட்டி ரோவர் மாசோட கிளைமேட்டையும் மாசோட ஃபுல் ஸ்டடியும் பண்றதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 2021 நாசா அனுப்பின பெர்சிவரன்ஸ் ரோவர் தான் மாஸ்ல ஏசியன் சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கு தடயங்கள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் மாஸ்ல இருக்கக்கூடிய இடமான ஜெர்சி கிரேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தரையிறங்கிருக்கு. இந்த இடம் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணி இருந்த ஒரு ஆறுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்ல பல இடங்கள்ல இதே மாதிரி ஆற்றுப்படுகைகள் இருக்குன்னு இந்த ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. இங்க இருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கு எவிடன்ஸும் இருக்கு. அப்போ இந்த தண்ணி எப்படி ட்ரை ஆயிருக்கும்? இந்த மொத்த தண்ணியும் அழிஞ்சதுக்கு என்ன காரணம்? சிம்பிளா சொல்லணும்னா இந்த செவ்வாய் கிரகத்தோட கோர் கூல் டவுன் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பூமியோட மையப்பகுதி சூடான நெருப்பு குழம்பால ஆனது தான். இதனால தான் நம்ம பூமியை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் சூரியன்ல இருந்து வர சோலார் வேவ்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நம்ம பூமியை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கு. இந்த வேவ்ல இருந்து தப்பிச்சதுனால தான் நம்ம பூமியில அட்மாஸ்பியரிக் பிரஷர் உருவாகி இருக்கு. இதனால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இதே மாதிரி ஒரு விஷயம் மாஸ்ல நடக்காததுனால தான் இங்க வாட்டர்லாம் எவாபரேட்டும் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மாஸோட கோர் கூல் டவுன் ஆனதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாகி இந்த மாதிரி ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 2012 நாசாவால் அனுப்பப்பட்ட கியூரியாசிட்டி ரோவர் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கு. இந்த ரோவர் அனுப்பிச்ச போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே சிலை படிவங்கள் இருக்கிற மாதிரி போட்டோஸும் அனுப்பியிருக்கு. அதாவது நம்ம பூமியில டிங்கோ கேப் பகுதியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்டாச்சூஸ் மாதிரி எல்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் இல்லாம பூமியில இருக்க பல இடங்கள் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மம்மியோட சவப்பெட்டி, புத்தர் சிலை, சிலுவை இது எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. விஞ்ஞானிகள் இந்த மாதிரி இமேஜஸ் ஸ்பாட் பண்ணப்போ நம்ம வானத்துல பார்க்குற மேகங்கள்ல வர ஃபார்மேஷன் மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா தொடர்ந்து இதே மாதிரி படிவங்கள் கிடைக்கவும் அதை இன்னமும் டீப்பா ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ அதனால சில இமேஜிங் எக்ஸ்பர்ட்டை வச்சு இமேஜஸ்லாம் ரீக்ரியேட் பண்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி படிவங்கள் நம்ம பூமியில இருக்க இடத்தோட மட்டும் இல்லாம ஸ்டார்ஸ் கூடவும் கம்பேர் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம விநாயகரோட சிலையும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினைச்சா இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்ல தண்ணியே இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா தண்ணி இருந்ததுக்கு இப்ப ப்ரூஃபும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்காமலா போயிடும்? நம்ம பூமியில வாழ்ற மாதிரியே சிவிலைசேஷன் அங்கேயும் வாழ்ந்திருந்தா அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? கண்டிப்பா இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, bye.
பை ஃப்ரம் ராகுல் சரவணன்.